ஸோ இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேம்லேருந்தே தெரியுது லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பண்ணுறதுக்கு பேர் தான் லூப் அப்படின்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். வெல்கம் பேக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதை நான் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா இதே ஸ்டேட்மெண்ட்டை 5 டைம்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி பண்ணனா எனக்கு வந்து 5 டைம்ஸ் திரும்ப திரும்ப வெல்கம் பேக் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? இப்போ பாருங்கள் 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, பட் இதே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 டைம்ஸ் 2000 டைம்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு ஃபீஸபிள் சொல்யூஷனாக இருக்காது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நமக்கு லைஃப் சேவியராக வருது லூப்ஸ். ஸோ ஜாவாவில் லூப்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். ஒரு ஃபார் லூப் எப்படி எழுதணும்னா நான் ஃபர்ஸ்ட்டு சின்டாக்ஸ் எழுதிடுறேன், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார் இன்ட் I is equal to 0, I less than or equal to I less than 5, I plus plus. அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை உள்ள தூக்கி போடுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்க்கான சின்டாக்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம 3 விஷயம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா int I is equal to 0. ஓகே, ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியலைசேஷன். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா I less than or equal to 5. இந்த ஸ்டெப்பை வந்து வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோன்னா I ++ பண்ணுறோம். இதை வந்து அப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபார் லூப் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப் இன்வால்வ் 3 ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன். இந்த ஃபார் லூப் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது ஐயோட வேல்யூ வந்து 0 அப்படின்னா ஐக்கு வந்து வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிவிடும். அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த ஐ வந்து லெஸ் தென் 5 அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இந்த 5ங்கிறது வந்து என்ன நம்பராக வேணா இருக்கலாம், 10 இருக்கலாம், 12 இருக்கலாம், இட் கேன் பி எனி நம்பர். ஓகே, ஸோ அந்த வேலிடேஷன் நடக்கும். இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அடுத்து வந்து இது இந்த ஃபார் லூப் பிளாக்குள்ளே போயிட்டு இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்து வெல்கம் பேக் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். ஒன்ஸ் அதை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா I ++ இந்த அப்டேஷன் ப்ராசஸ்க்கு போகும். இப்போ I 0 இருக்கிறது 1 மாறிடும். ஓகேவா? I வந்து ஃபஸ்ட்டு 0 இருந்துச்சு, இப்போ 1 மாறிடும். ஓகே, மறுபடியும் என்ன பண்ணோம் 1 is less than 5 அப்படின்னு செக் பண்ணோம். கரெக்ட். அப்போ மறுபடியும் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். இது எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் I வந்து ++ ஆகிடும், அப்புறம் I 2 ஆகிடும். அதே மாதிரி சேம் 3க்கும் நடக்கும், அடுத்து 4க்கும் நடக்கும். அடுத்து 5 வரும்போது பார்த்தீங்கன்னா 5 வந்து லெஸ் தென் 5 கிடையாது, ஃபால்ஸ் ஆகிடும்ல. ஸோ அப்போ இந்த வேலிடேஷன் பிரேக் ஆகும்போது என்ன பண்ணோன்னா இந்த ஃபார் லூப் விட்டு வெளியே வந்துடும். ஸோ டோட்டலாக வந்து 0லேருந்து 4 வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃப்ரண்ட் ஆகிருக்கும், அதாவது 5 டைம்ஸ். ஸோ மறுபடியும் நான் அதை ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு 5 டைம்ஸ் வெல்கம் பேக் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும். பர்ஃபெக்ட், 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சா? ஸோ இப்படி தான் வந்து ஜாவாவில் ஃபார் லூப் எழுதணும். ஓகேவா? நம்ம இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இதே வந்து நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். ஐ வந்து இனிஷியலாக 0லேருந்து இனிஷியலைஸ் பண்ணாமல் 5லேருந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்புறம் வந்து எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லெஸ் தேனுக்கு பதில் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, அப்புறம் ஐ வந்து மைனஸ் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்கும்னா ஐ வந்து ஃபஸ்ட்டு 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அடுத்து 4 போகும், அடுத்து 3 போகும், அடுத்து 2 வரும், அடுத்து 1 வரும், அடுத்து 0 போகும்போது 0 வந்து கிரேட்டர் தென் 0 கிடையாது, ஃபால்ஸ் ஆகிடும். அப்புறம் இந்த ஃபார் லூப் வந்து ஸ்கிப் ஆகிடும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு ஐயவே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஐயோட வேல்யூ என்னென்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒன்றுன்னா டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும் பாருங்கள். எஸ், 5 4 3 2 1 0 ஆகும்போது இந்த வேலிடேஷன் ஃபெயில் ஆகிடும். அப்புறம் இந்த ஃபார் லூப் விட்டு பிரேக் ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஜாவாவில் ஃபார் லூப் எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் இது எழுதுறதுக்கு நான் வந்து ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை
இந்த ஃபார்மேட் ஆஃப் லூப்பை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா delete பண்ணிக்கிறேன். delete பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்ட்ரிங் அரே டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அரே எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அரே செக்ஷன்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு அரேஸ் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள், அப்புறம் வந்து இங்கேயே வந்து நான் அரேவை டிக்ளேர் பண்ண போகிறேன். சே ஏ கமா நேமே கொடுக்கலாம், அலேஸ் பாப் கேத்தி டானி எரிக். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 5 நேம்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த 5 நேம்ஸ் வந்து நான் அரேயில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நேமுங்கிற அரேயில் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதை நார்மலாக ஃபார் லூப் எழுதி இந்த ஒரு நேமும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்னா ஃபார் லூப் எழுதுவோம். ஃபார் I is equal to int I is equal to 0 செமிகோலன். அடுத்து வேலிடேஷன் பார்ட் வந்து இங்கே நம்ம ஒரு நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணோம். நம்மளோட வேலிடேஷன் வந்து இந்த நேம் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இந்த அரேயோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நேம் ஸ்டார்ட் லென்த் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும், மெம்பர் இருக்கும். இதை கால் பண்ணிங்கன்னா இந்த அரேயோட லென்த் நமக்கு கிடச்சிரும். அப்புறம் I++ அப்டேஷன் பார்ட். ஓகே, கர்லி பிரேசஸ். இங்கே வந்து sysout names of I என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஃபார் லூப் ஃபார்மேட்டில் தான் இதுவும் எழுதியிருக்கோம். I is equal to 0, I வந்து less than or equal to அங்கே 5ன்னு போட்டிருந்தேன். அதுக்கு பதில் நேம் ஸ்டார்ட் லென்த் அப்படின்னு கால் பண்ணுறேன். அப்படி கால் பண்ணோன்னா எனக்கு ஒரு இன்டீஜர் கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு அரே டாட் லென்த் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபியூச்சர். இது என்ன பண்ணுன்னா அந்த அரேயில் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு சொல்லி அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். செமிகோலன் I++ இப்படி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு நேமாக பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நேம்ஸ் ஆஃப் I அப்படிங்கிறது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு I 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், நேம் ஆஃப் 0 பிரிண்ட் ஆகும், அடுத்து ப்ளஸ் ஆகும், I of 1, நேம்ஸ் ஆஃப் 1, அப்புறம் நேம்ஸ் ஆஃப் 2, நேம்ஸ் ஆஃப் 3, நேம்ஸ் ஆஃப் 4, நேம்ஸ் ஆஃப் 5 அப்படிங்கிறப்ப வந்து இது பிரேக் ஆகி வெளியே வந்துடும். ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு 5 நேமே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து நார்மல் ஃபார் லூப். பட் நம்ம பார்க்குறதோ என்ஹான்ஸ்டு ஃபார் லூப். அது எப்படி எழுதுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம இண்டெக்ஸை வச்சு ஐட்ரேட்டே பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவோன்னா நேம்ஸ் அப்படின்னு ஒரு அரே. ஓகேவா? இது வந்து ஒரு டோட்டல் அரே. இந்த டோட்டல் அரேயில் ஒரு எலிமெண்ட்டுமே ஒரு ஸ்ட்ரிங். கரெக்டாக? ஸோ ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் போட்டுருவோம். ஒன்றும் ஒரு எலிமெண்ட், அந்த எலிமெண்ட் வந்து ஒரு நேம். கரெக்டாக? ஸோ நேம்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், அதாவது அரே. அதிலிருந்து கிடைக்கிற ஒரு நேம் தனித்தனி சிங்கிள் நேம்னு போட்டிருக்கேன். அதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங். ஸோ இந்த நேமை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்ட் பண்ணிடலாம். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த இன்டீஜரோ எந்த ஒரு இண்டெக்ஸ் வச்சு ஹேண்டிலே பண்ணல. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜாவாவே நமக்காக அந்த ஹேண்டிலிங்லாம் பண்ணிவிடும். நம்ம வெறும் அரே டிக்ளேர் பண்ணிடணும். அந்த அரேலேருந்து ஒரு எலிமெண்ட்டும் என்ன டைப்புன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து எப்போவுமே வந்து அரே வந்து ப்ளூரலாக இருக்கணும். இங்கே கொடுக்குற நேம் வந்து சிங்குலராக கொடுத்துக்கோங்க. ஸோ தட் ரீடபிலிட்டி பர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் எழுதணும். இங்கே எங்கேயுமே வந்து நம்ம இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நான் ரெண்டுமே எழுதுகிறேன் ஸோ தட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து நார்மல் வே, இது என்ஹான்ஸ்டு வே. என்ஹான்ஸ்டு ஃபார் லூப், இது வந்து நார்மல் ஃபார் லூப். ஓகே, ஸோ இதுதான் என்ஹான்ஸ்டு ஃபார் லூப், இது வந்து நார்மல் ஃபார் லூப். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் எழுதணும். ஓகேவா? ஸோ நம்ம அரேஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து சில கீவேர்ட்ஸ் வந்து ஜாவாவில் யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும். ஓகே, நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அது என்னென்ன கீவேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அண்ட் கண்டினியூ. பிரேக் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இஃப் நேம் டாட் ஈக்குவல்ஸ் நேம் வந்து கேத்தி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு
இந்த லூப்பை விட்டே பிரேக் பண்ணு அப்படின்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ என்ன ஆகும்னா எனக்கு ஒன்றா எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும் அலேஸ் பாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் அது கேத்தியை என்கவுண்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த லூப் வந்து பிரேக் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் வந்து இது பிரேக் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஸோ தட் எனக்கு டேனிக்கு போகாது, எரிக்குக்கும் போகாது. இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அலேஸும் பாபும் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா கேத்தி வந்தப்போ நம்ம பிரேக் பண்ணிட்டோம். வேற கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபார் லூப்லேருந்து பிரேக் ஆகாது. இன்ஸ்டெட் அந்த கேத்தியை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணாமல் அடுத்து வந்து டேனியிலேருந்து கண்டினியூ பண்ணும். நான் ரன் பண்ணி பார்க்குறேன். அலேஸ் பாப் அண்ட் டேனி எரிக் இதெல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். கேத்தியை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அலேஸ் பாப் டேனி எரிக் பார்த்திங்களா? ஸோ இப்படி தான் வந்து பிரேக் அண்ட் கண்டினியூ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த 2 கீவேர்டும் லூப்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு ஃபார் லூப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வைல் அண்ட் டூ வைல் லூப் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வைல் லூப் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வைல் லூப் எழுதுறதுக்கு நான் வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சே I இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து வைல் I இஸ் லெஸ் தேன் 5 print I வேல்யூ, I என்னவோ அது பிரிண்ட் பண்ணு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் I வந்து லெஸ் தேன் 5 இருக்கிற வரைக்கும் எனக்கு இதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு வைல் பிளாக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சச்சோ, பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னா I வந்து எனக்கு அப்படியே இன்ஃபைனட்டாக சுற்றிகிட்டே இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நம்ம இங்கே ஐயை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், வேலிடேட் பண்ணியிருக்கோம். பட் அந்த ஐயோட வேல்யூவை நம்ம அப்டேட்டே பண்ணல. கரெக்டாக? அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஐயை வந்து ++ பண்ண போகிறோம். ஸோ தட் ஒரு டைமும் வந்து I பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் வேல்யூ I வந்து அடுத்த வேல்யூக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா I 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி லெஸ் தேன் 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். ஸோ 0 1 2 3 4. ஓகே, ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வைல் லூப் எழுதும் போது இந்த கண்டிஷன் அண்ட் திஸ் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து மிஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ டேக் கேர் ஆஃப் இட். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து வைல் லூப் எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டூ வைல் லூப். டூ வைல் லூப். ஸோ வைல் லூப்பில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணால் நமக்கு டூ வைல் ரெடி. என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த வைலை தூக்கி கட் பண்ணி எண்ட் ஆஃப் த கர்லி பிரேசஸ் போட்டுட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த கர்லி பிரேசஸ் டூ போட்டுக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதாங்க, டூ வைல் எழுதியாச்சு. ஸோ டூ வைல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே வந்து I வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் லெஸ் தேன் 5 இருந்துச்சுன்னா வைலில் நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். இப்போ என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு தான் ஐயோட வேல்யூவே செக் பண்ணோம். இப்போ நான் இங்கே I வந்து 6ன்னு கொடுக்குறேன். இப்போது கண்டிஷன் படி 6 வந்து நாட் அ வேலிட் கேஸ். ஏன்னா 6 வந்து லெஸ் தேன் 5 கிடையாது. அப்போ எனக்கு பிரிண்ட்டே ஆகக்கூடாது. பட் டூ வைலில் எனக்கு இது ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆகிட்டு தான் எனக்கு கண்டிஷனே செக் பண்ணோம் I வந்து லெஸ் தேன் 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போனா எனக்கு வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரே வாட்டி 6ன்னு எக்ஸிக்யூட் ஆகும். அதே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த கண்டிஷன் வர வரைக்கும் எனக்கு அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அடுத்து 4 போகும், அடுத்து 5 வரும்போது 5 வந்து லெஸ் தேன் 5 கிடையாது. அதனால் எனக்கு பிரேக் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இதுதான் டூ வைல். ஸோ வைலுக்கும் டூ வைலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டூ வந்து அட்லீஸ்ட் ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஜாவாவில் லூப்ஸ் எல்லாம் எழுதுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக நீங்கள் ஃபார் லூப் எப்போ யூஸ் பண்ணணும், வைல் லூப் எப்போ யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து எந்த கண்டிஷன் வரைக்கும் என்னோடய லூப் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிற நம்பர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். எனக்கு ரன் டைமில் தான் அந்த வேலிடேஷன் எனக்கு தெரியும், நம்பர் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வைல் லூப் போகலாம். ஓகேவா? ஐ ஹோப் இந்த ஃபார் லூப்ஸ் ஐ ஹோப் லூப்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.